டிக்டாக் ஆக்டிவா இருந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா ஃபேமஸ் ஆனவர் தான் ஜிபி முத்து. ஆனா அடிக்கடி ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டுவாரு. அதே மாதிரி இப்போ ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஜிபி முத்து ஒரு பெண்ணோட சேலை பிடிச்சி இழுத்து அடிச்சதா சொல்லி அவர் மேல புகார் பதியப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 2ஆம் தேதி ஜிபி முத்துடைய 2 மகன்களும் ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. இவரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே பகுதியை சேர்ந்த முத்து மகேஷ் அப்படின்றவரு ஜிபி முத்துடைய பிள்ளைங்களை திட்டினதா சொல்லப்படுது. இதுக்காக ஜிபி முத்து அவருடைய மனைவி உறவினர்கள்னு 4 பேர் போயிட்டு முத்து மகேஷ் வீட்டுக்கே சென்று அவரை தகாத வார்த்தையில திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து மகேஷுடைய மனைவி பால அமுதாவையும் கடுமையான வார்த்தைகள்ல திட்டினதா சொல்லப்படுது. இதுல ஜிபி முத்து அவங்க மனைவிய சேலைய புடிச்சு இழுத்து அடிச்சதாகவும் சொல்லப்படுது. இதனால பால அமுதாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்படுறாங்க. இது குறித்து ஜிபி முத்து மேல 3 பிரிவுகள் கீழே குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்படுது. கையை பிடிச்சி இழுத்தங்க, சேலை பிடிச்சி இழுத்தங்க, அவன் என் பொண்டாட்டியான்னு பேசுறான். எல்லாம் ரொம்ப தவறான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படி அவன் நாள்படவே அவன் தவறான மாதிரி பொம்பளையிலையும் பேசிட்டு இருக்கான். இந்த நிலையில தான் ஜிபி முத்து அவருடைய யூடியூப் பக்கத்துல இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, என் மேல பொய்யான வழக்கு பதியப்பட்டிருக்கு. நான் அந்த பொண்ணை அடிக்கவே இல்லை. என்னோட பசங்களை போதையில முத்து மகேஷ் திட்டினதுனாலதான் நான் அவர் வீட்டுக்கு போய் என்னன்னு தான் கேட்க போனேன். அதுக்குள்ள முத்து மகேஷ் அவருடைய மனைவியை அடிச்சு தாக்கிட்டு நான் தான் அடிச்சேன்னு பொய்யான வழக்கு சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பக்கத்து நியாயத்தை சொல்லியிருக்காரு. நாங்க எதுவுமே பண்ணாம அவனே குடிச்சு போட்டு பொண்டாட்டிய அடின்னு அடிச்சான். அது கண்காங்க நாங்க பார்த்தோம். குடியாரன் அதுக்கு ஒரு பொண்டாட்டி நான் தான் அடிச்சேன்னு சொல்லி அவன் என் மேல தப்பான கேஸ கொடுத்திருக்கா. சின்ன பிள்ளைகள் மேல யார் கைய வச்சாலும் தட்டி கேட்கதான் செய்வோம். இந்த நிலையில விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்ன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.